ராதிகா சரத்குமார் ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ரவியை பற்றி பேசின சில விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் பேசு பொருளாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவியை பற்றி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க ராதிகா சரத்குமார். அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி பேசுகிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆர்த்தி. பட் இது உனக்கு நீ இதுக்கு டிசர்விங்கான பர்சன் இல்லை. நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும். ஒரு பெரிய நிறைய விஷயங்களை நீ செய்யணும். உன்னுடைய குழந்தைங்க உன்னை நம்பி தான் இருக்காங்க. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உன்னுடைய பேரண்ட்ஸ், உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உன் கூட இருக்கிறோம். நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ரவியை பற்றி பேசியிருக்காங்க ராதிகா சரத்குமார். ரீசண்டாக தான் ராதிகா சரத்குமார் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஆர்த்தி ரவி பேசின அந்த எமோஷனலான விஷயங்கள் தான். இவங்க இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நான் எந்த தப்புமே பண்ணாத இன்னைக்கு அந்த தப்புக்கான விளைவுகளை நான் சந்திச்சிட்ருக்கிறேன். ஆனால் இந்த தப்பு செய்தவங்க இப்போது நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, மூவ் ஆன் ஆகிட்டாங்க. லைஃபோட நிறைய விஷயங்களை இன்றைக்கி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டோ இல்லை ஃப்யூச்சரை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி மூவ் ஆகிட்டோ இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு அதையோடைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்த எமோஷனலான விஷயத்துக்காக தான் இன்றைக்கி அவருடைய நண்பர்களான ராதிகா சரத்குமார், குஷ்பு, திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவி ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூ எதனால ராதிகா சரத்குமார் பேசினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயம் ரவி ஆர்த்தி ரவியோட இஷ்யூ எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் விவாகரத்து ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி கனிஷா கூட மூவ் ஆன் ஆகி லைஃபோட அடுத்த கட்டம் மியூசிக், படம், ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. ஆனால் ஆர்த்தி ரவி அந்த பாயிண்ட்லேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஈவன் ஜெயம் ரவி விட்டுட்டு போன அந்த இடத்துல இருந்து அவங்களால மூவ் ஆன் ஆக முடியாமல் அவங்க ஃபேமிலி இதால் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அப்பாவோட சைன் வேணும்னா கூட அதுக்காக அவங்க காத்து கிடக்க வேண்டிய ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவியோட அம்மா கூட ரீசெண்டாக எமோஷ்னலாக நாங்கள் பேரண்ட்ஸாக ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அவள் லைஃப் இந்த மாதிரி அன்ஹாப்பியாக இருக்கிறது எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேர குழந்தைங்களுடைய லைஃப்பை எதிர்பார்த்தும் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது ஸ்னேகா மேம், சுஜா வர்ணி மேம், பிரீதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகை வீட்டுகளையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க ஆர்த்தி ரவி. அப்போது அவங்க காதுபடவே நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனவங்களாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதால் ஹர்ட் ஆகி அவங்க ஒரு வீடியோ ரீல்ஸை பார்த்துட்டு அதுக்கு எமோஷனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ரீல்ஸ் தான் என்னை இவ்வளோ எமோஷனலாக ஆக வச்சிருக்குது. அதில் ஒரு பையன் தன்னுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி அம்மா நீங்கள் இந்த மாதிரி விசேஷத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானும் அங்கே போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஏமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன் கேட்ட அந்த கேள்விக்கு என்னால் எந்த ஆன்சரும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ரீல்ஸ் இருந்திருக்கும். அந்த இடத்துல அந்த அம்மா என்ன தப்பு பண்ணினாங்க, இல்லை அந்த குழந்தை தான் என்ன தப்பு பண்ணினாங்க. ஆனால் அந்த வேற யாரோ ஒருத்தர் பண்ண தப்போட கான்சிக்வன்சஸை இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மோசம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு பெண்கள்ங்கிற பட்சத்தில் அவங்க தப்பு பண்ணனாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதுக்கான விளைவுகள் சந்திக்கிறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் எப்பவும் போல் மூவ் ஆன் ஆகி அவங்களுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. இதுக்காக தான் ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பெண்கள் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்ட்டாக, இன்டெலெக்சுவலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். ஃபேமிலி இல்லை வேறு எந்த எமோஷ்னல் திங்ஸும் அவங்கள புல் பேக் பண்ணக்கூடாது. நான் அதை எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டேன், விரும்பவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி, உனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. உன் பக்கத்தில் உன்னுடைய ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்கிறாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னை எப்போவுமே லவ் பண்ணுற உன்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உன் கூட இருக்காங்க. உன்னுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே உன்னுடைய கிட்ஸ் தான். நீ யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க தேவையில்லை. நீ உன்னுடைய லைஃப் ஃபார்வர்டை நோக்கி நீ ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எதுவும் ஆகலை. நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு உனக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகாத, அது உன்னை இன்னும் வீக் ஆக்கிடும். இந்த மாதிரி டைமில் தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொசைட்டி எந்த அளவுக்கு உன்னை புல் பேக் பண்ணுதோ நீ அதை விட ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்டாக போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டோட மகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவியோட அந்த விவாகரத்தில் ரொம்பவும் ஹர்ட் ஆனது குஷ்பு, ராதிகா சரத்குமார் இவங்க தான். ஏன்னா ஆர்த்தி ரவி அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும்